10ஆம் தேதி வரணுமா? என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு தான் வருவேன். அப்போ 2 மாதம் கழிச்சு தான் வர முடியும். என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு 2 மாதம் கழிச்சு இந்த வீடு கட்டணும். அதுக்குள்ளே என் வீட்டை முடிச்சிடுவேன். அதுக்கு இன்னும் 10 நாளில் முடிஞ்சிருமா அந்த வீடு? ஏம்மா வீடு மேலே பூசியாச்சு, கீழே பூசி இன்னும் 10 நாளில் முடிச்சிருவேன். வேலை முடிஞ்சிடும். நீங்கள் என்னைய பார்க்கணுன்னா 2 மாதம் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஊரில் போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு என் தீபாட்ட சொல்லுதே இல்லை 1 வாரம் இங்கே வானு வேலையை விட்டு எடுத்துருவோம் அப்படிங்க. வேலை கிடைக்க முடியுக்கு நாங்கள் வந்தோம்னா எனக்கு வேலை போயிருங்க. நான் கல்யாணத்துக்கு சொல்லுதேன் என் தம்பி அப்படி மவன் நான் சொல்லுதேன் எங்கள் தீபாட்ட சொல்லுதேன் இங்கே வாழை கல்யாணம் முடிச்சுங்க கேளுங்க உண்டாங்க சூரபாய் வாங்க அப்படிங்க. என் திபா சொல்லுதேன் எங்கள் வாழை ரிசப்ஷன் மண் வந்து இந்த மண் அள்ளணும்னே. என்ன இந்த மண் இருக்குல்ல, மண் அள்ளணும். மண்ணை எங்கள் அம்மா பார்க்க முடியாது, சும்மா கடை நீ ஒருத்தன் பிறவே வாங்க வாங்க இப்படி இதில் கொஞ்சம் மண்ணை போடணும்னே. நீங்களும் ஒன்று இறங்கி வர வயசான இப்போ நானும் கீழே தான் விடுவேன். நீங்கள் அது மண்ணை கொஞ்சம் அள்ளணும்னே. அள்ளு வழியை போடணுங்க. 10 நாள் வழி நான் போயிடுவேன். 2 மாதம் கழிச்சே பேசிப்பா கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு இலங்க வா 1 மாதம் பாட்டியை பார்க்கலாம், இந்த வீட்டையும் இந்த விளக்கேற்றி வச்சுட்டு போ மரமோ அப்படிங்க. எப்படியா ஒரு பொண்ணை சரின்னு சொல்லிடு. வேற கல்யாணம் முடிச்சு வைக்க கஷ்டம் அப்படிங்க. வேலை நான் வந்தால் எனக்கு வேலை போயிருங்க, லீவு கிடைக்க மாட்டேக்குங்க. ஒரு சீட்டுக்கு 1000 பேர் வேலைக்கு அலையுதான். ஆமாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. எல்லோரும் படித்து ஒரு சீட்டுக்கு 1000 பேர் இருக்கான். அப்படி சொல்லுதான் எல்லாம் 1 வாரம் வான்ட்டு 1 வாரம் வா அப்படிங்க. சரி விடு அம்மா எடுத்து சரி வா வெளியே நீ ஒருத்தன் வேலை பக்கத்தில் பெருமையாக சொல்லணும். இது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ என்னைக்கு படகு வேலை அவன் யூடியூப்பில் மூஞ்சியை காட்டக்கூடாது. அவன் மூஞ்சிய வேலை பக்கத்து எந்த வேலைனாலும் பெருமையாக இருக்கணும். 4 விட்டு 500 ரூபா இழிச்சுக்கிட்டு போகிறது, கள்ளம் கபடம் மணந்தது, அந்த போதைப் பொருள் கடத்துறது, விற்கிறது, கொள்ளையடிக்கிறது, அதான் தப்பு உலகத்தில். பிச்சை எடுத்து குப்பள்ளி பிச்சை எடுத்து திங்க வேலை தான் பெருமையானது தான். இங்கே வேலை நடக்கல, இன்னும் 2 ஆள் வேலை நடக்குது. 10ஆம் தேதி வாரியெல்லாம் வேலை முடிஞ்சிடும். 10 நாளில் முடிச்சிடும். பாம்பேக்கா நிற்காயம்மா, பாம்பேக்கு வாரியலா என்னால் வர முடியாது. இன்னைக்கு வேற ஆள் வந்திருக்கேனே. என்ன இன்னைக்கு வேற ஆள் வந்திருக்கேன். யூடியூப்பில் போட நல்லா ஆட்டோ யூஸ் பண்ணுங்க. போடட்டா யூடியூப்பில் உங்கள் ஃபோன் நம்பர் இதா? அது போட்டேன். பவர்லேருந்து எங்கேனாலும் போவீங்கல்ல. சைட் இஸ் எ குட் ஆட்டோ. சி ஹேவ் டு கோ ஃப்ரம் ஆல் த பிளேஸ். திஸ் நம்பர் வி ஹேவ் டு நோட் 96008940. கவினேஷ் முப்படாதேமன் துணை நைஸ் ஆட்டோ. எங்கேனாலும் போவாங்க. நாகர்கோயில் எங்கேனாலும் போவீங்கல்ல. इधर भी जाएंगे नंबर यूज़ करने. யூடியூப்பில் வரும். இதில் ஒரு பூ வைங்களேன் அழகாக இருக்கும். பிளாஸ்டிக் பூ இருக்கலானே, இது வாங்கி வைங்க அழகாக இருக்கும். அப்படி குத்தி குத்தி மொட்டா இருக்கலாம். ரோஜா பூ கணக்கா, சோப்பு கலரு, அதை அப்படி குத்தி வைங்க. அப்படி ஊடுபுளி கணக்கா. இது 2 2 ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். மொட்டையாக்கி வண்டியில் கொண்டு வருவானா யாரு? என்னத்தா ஒன்று மதியாத வீட்டுக்கு வரக்கூடாது. நான் அங்கே வர மாட்டேன். இங்கே வந்திருக்கானே பார்க்க வந்திருக்கானா தம்பி. பணம் பெருசு இல்லை, ஒரு பாசம் இல்லைல்ல. சரி போலீஸ்னா இருக்கட்டுமே. பணம் வேற பாசம் வேற. திபா ஏம்மா என் மகனை கல்யாணம் முடிச்சு வச்சு திபா கூப்பிட்டு வருவேன். வந்தா கூப்பிட்டு வருவேன். அவன் லீவு கிடைக்காதுங்க. வேலையை விட்டு எடுத்துட்டா என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க இப்போ திபா உங்களை நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கலாம். நான் 2 மாதம் பாம்பேயில் போய் என் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வேலை எனக்கு ஃபோனே கிடையாது. ஃபோன் பண்ணவும் தெரியாது.
ஃபோன் அடுத்த தடவை எடுத்துட்டு வாங்க, நான் போட்டு தரேன் 3 மாதத்துக்கு. போனேன் அங்கே கிடக்கு. ஸ்வீட்டா ஃபோன் எனக்கு கொடுங்களேன், எனக்கு தாங்களேன் யூடியூப்புக்கு, எனக்கு தாரியலாம். அது ஒன்று மணி பார்க்க கிடக்கு. அப்போ நீங்கள் கொண்டு வாங்க, நான் கார்டு போட்டு தரேன், 3 மாதத்துக்கு போட்டு தரேன். ஃபோன் பண்ணி அதை கொண்டுட்டு வரணும்னா 2000 வேணும். ஆமாம், வரையில 2 மாதம் கழிச்சு வாங்க. சரி, நீ எப்படியோ 2 மாதம் கழிச்சு வா. ஏம்மா எனக்கு ஒரு 25,000 அனுப்புங்கம்மா கூட. முடியாது. 2 கதவு வாங்கணும். கதவே 10,000 ரூபா. 20,000 தான் அனுப்ப முடியும். ஒரு 5,000 கூட கதவு கிடையாது. கதவே 20,000. அது 4 கதவு 20,000. எல்லாம் பழைய கதவு தான். 4 கதவு அந்த வீட்டுக்கு, புது கதவு 20,000. ஒரு 5,000 கூட அனுப்புங்க. போன தடவை 30,000 வாங்கினேன், என் மகனுக்கே 15,000 அனுப்பிட்டேன். எனக்கு சோமுல நீங்கள் தந்த பைசா பூரா பாலாக்கு அனுப்பிட்டேன். எனக்கு சோமுல எல்லாம் வேலையை போக முடியாது. ஆமாம், 15,000 அனுப்பிட்டேன். நீங்கள் தந்த சும்மா இருங்கம்மா, காரணமெல்லாம் பேச மாட்டோம். ஒரு தடையாக பேசாதீங்க. என்னைக்கு நியாயம் பேசணும். ஒரு மாமாவோட பேசினான்னா என்னையே பேசினாவே அதான் பேசினான். வேயாம சொல்லக்கூடாது. ஒரு பெத்த அம்மா பேசத்தானே செய்வான். இனி என்ன கஷ்டப்பட்டு உங்க மாவையும் பேச சொல்லாதீங்க. என்னைய பேச போய் தான் சொன்னான். என்ன என்னைய பேசினா அப்புறம் என் மாவையும் மானும் பேச பண்ணிடுவேன். சரி, போயிட்டு வாங்க. ஆமாம், முடிச்சு வச்சுட்டு வரேன். இப்போ வந்தா வருவான். அவனுக்கு லீவு இல்லைங்க, வந்தா வேலை போயிருங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய முடியும்? 13ஆம் தேதி 15ஆம் தேதி பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள். நான் அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுவேன் என் மவன் கூட. மவன் எனக்கு சேலை எடுத்து தருவான். என் பிள்ளைகளுக்கு நான் ட்ரெஸ் எடுத்து. ஆமாம், இப்போ பிறந்த நாள். கொஞ்சம் பொறுங்க. பிறந்த நாளுக்கு அப்படி சொல்லாங்க. எவ்வளவோ சாதிச்சிருக்கேன் நான். பிறந்த நாள். பிறந்த நாள் இல்லை அம்மா கொண்டாடலை. என்னைக்கா நீங்கள் கொண்டாடி இருக்கீங்களா பிறந்த நாள்? இப்போ பிறந்து எவ்வளோ சாதிச்சிருக்கேன் நான் பொம்பளையா இருந்து. பிறந்தே பிறந்த நாள் கொண்டாட போகிறேன். அங்கே போய் கொண்டாடுவேன் என் பிள்ளைகள் கூட. என் மாவன் எனக்கு சேலை எடுத்து கொடுப்பான். உங்க மாவன் எடுத்து கொடுக்காமல இருக்குது. சோறு வாங்கி தின்னுட்டு பேசாம என் பிள்ளைகளுக்கு என்ன ட்ரெஸ்ஸே இல்லாமா? அம்மா ஜெர்மனியில் ட்ரெஸ்ஸை பூரா தொலைச்சிட்டு வந்துட்டான். ட்ரெஸ்ஸே இல்லாமன்னு கொடுத்தேன். அங்கே இருக்க ட்ரெஸ்ஸை கொண்டு போனோம். வெளியில் தங்க இடம் இல்லாமல் சுட்கேஜ் வச்சுருக்கேன். இவனை தூக்கிட்டு போயிட்டான். இந்த இடக்க ட்ரெஸ் மாட்டேன். பத்தியா சொல்லுதே. பிறந்த நாள் என்ன பிறந்த நாள்? சிம்பிளாக கேக் வெட்டி பலூன் வச்சு என் பிள்ளைகள் கூட கொண்டாடுவேன். என் மாவன் எனக்கு புது சேலை எடுத்து கொடுப்பான். ஆமாம், ஆமாம், அவன் அப்பா படிக்க வச்சுட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டாம்ல, ஒரு சேலை எடுத்து கொடுத்தானே எனக்கு. பிள்ளைகளுக்காக தான் நான் போட்டு கட்டிக்கிட்டு கிடக்கேன். சின்னவனுக்கு வேலை கிடைக்கணும், விரதம் இருக்கணும் சாமி. அவன் சின்னவனுக்கு வேலை கிடைச்சிட்டுனா கஷ்டம் போயிடும். எப்படியாவது சிம்பிளாக ஒரு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வரணும். நீங்கள் வேறையெல்லாம் பாம்பேக்கு. சரி, வச்சுக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. எல்லாம் வீடு முடிக்கட்டு. என் மகனுக்கு கல்யாணம் முடிக்கட்டு. நேற்று கோயிலில் கேட்டேன். கோயிலில் கேட்டேன். சாமி பூ தந்துட்டு 2 பேர் கோயில். சரி, நிலுங்க ஒரு நிமிஷம். உழைப்பாளிகளை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க. போருங்க என்ன போறங்க. உழைப்பாளி ஏன்னா உழைப்பாளி பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க. மே தினம் உழைப்பாளிகள் பற்றி கொஞ்சம் ஆஃப் பண்ணி போடுங்க. ஒரு நிமிஷம். உழைப்பாளிகள் பற்றி சொல்லுங்க. மே தினம் உழைப்பாளிகள் உழைக்கவங்களை வாழ்த்துவோம், அவ்வளோதான். என்னென்ன துறையிலலாம் உழைக்காங்க? என்னென்ன உழைக்கவங்க உண்மையாக உழைக்கணும். என்னென்ன துறையிலலாம் உழைக்காங்க? உண்மையாக உழைக்கணும். டீச்சர் வேலை பார்க்காங்க, இன்ஜினியர் வேலை பார்க்காங்க, டாக்டர் வேலை பார்க்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொத்தனார் வேலை பார்க்காங்க. கடவுளுக்கு மனசாட்சிக்கு பயந்து அடுத்தவங்க பொருளை களை வாங்காமல் நேர்மையாக உழைக்கணும். ஒரு பாட்டு இருக்குல்ல, உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்கில்லை தோழா. நாட்டாக்காரங்களும் உழைப்பாளி தான். அவங்க அங்கேருந்து கூட்டு வர போய் தான் இங்கே வந்திருக்கீங்க. எல்லாம் வர முடியாது. அதான் ஆட்டோக்காரன் 4 யூடியூப் சேனல் இருக்கு.
ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க இல்லைன்னா வர முடியுமா? தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நல்ல உள்ள ரூட்டுக்காரன். சரி ஆசீர்வாதம் கொடுங்க, நான் மன தான் கல்யாணம் நடக்கும். நல்லபடியா இதாங்க வந்தா மருமா வருவா. சரி ஒரு பொண்ணா பைசா அனுப்புதேன், உடனே எடுத்து காஃபி வடை வாங்கிடுறாங்க. 5000 கூட அனுப்புமா, கதவு வாங்கணும். கதவு காஃபி வடை வாங்கி ஒரு 5000 கூட அனுப்புங்க, கதவு வாங்கணும். பைசா இல்லை. 20,000 அனுப்புவேன். அதை என்ன பண்ணுவேன் தெரியாது. கதவு வாங்கணுமா? 4 கதவு. மேல ஒரு பைசா 5 காசு கிடையாது. ஒரு 5000 அனுப்புங்க. 5000 கதவு வாங்க 20,000 போயிட்டாங்க. பத்திரமா வந்து போயிட்டாங்க.